நிஃப்டியும் அதே கணக்கு தான். பட் நிஃப்டி எந்த அளவுக்கு புல்லிஷ் எந்த அளவுக்கு பேரிஷ்னு பாருங்கள். அதே மாதிரி கேப் அப்பு டவுன் ஆகிடுச்சு, ஓப்பன் மேலே சஸ்டெயின் ஆகலை, எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கலை, கீழே வந்துருச்சு, எல்லாமே சேம். ஆனால் எஸ்டர்டே ஹை டு லோ எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுக்கு கூட வரல. சென்செக்ஸாவது மிட் பாயிண்ட்டை தொட்டு விக் வச்சு போயிருக்கு, நிஃப்டி மிட் பாயிண்ட்டுக்கு கூட வரல. அப்போ கம்பேரிட்டிவ்லி சென்செக்ஸோட நிஃப்டி படு புல்லிஷாக இருக்குது, நல்ல புல்லிஷ். இதுதான் முதல்ல எடுத்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஹைக்கு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஸோ அதே புல்லிஷ் தான், பிரச்சனை கிடையாது. சரி, நாளைக்கு என்ன ஆக போகுது, அங்கே கேப் ப்ராப்ளம் மாதிரி இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த கேப்பை இன்றைக்கே க்ளோஸ் வச்சிருச்சு, அடைச்சிருச்சு. அப்போ நிஃப்டி தொடர்ந்து மேலே ஏறுறதுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை. ஏற்கனவே பார்க்குறப்ப எஸ்டர்டே ஓடிய மிட் பாயிண்ட்டுக்கு கீழே போகலை, அதுவே புல்லிஷ் சிக்னல் தான்.